ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ் இதுதான் பார்க்க போறோம். கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ் இத பத்தி தான் படிக்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல இது 2 தான் பார்த்தோம். இந்த 2 கொஸ்டினும் சால்வ் பண்ணோம். அது அரேஞ்சிங் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் தான். 2 கொஸ்டினோட கான்செப்ட் அதான். ஸோ அந்த ஐடியா பேஸ் பண்ணி இந்த 2 கொஸ்டினும் சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு நம்ம வந்துடலாம். ஸோ கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ். ஸோ இதை அழிச்சிடுறேன். கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ். ஸோ என்ன கொஸ்டின் இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு 4, 5 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூசிங் த கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா யூசிங் த ஃபோர் டிஜிட்ஸ் 9485 9485 9,4,8,5. We need to make four different four-digit numbers in such a way that digits are not repeated. We get the following arrangement. ஓகே, அது கேட்டிருக்கான். இது நம்ம எப்படி போடலாம்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா இதுவும் புக்ல இருக்க எக்ஸசைஸ் தான். ஸோ இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ 9485 ஒரு நம்பர் எழுதிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். ஸோ வேற வேற டிஜிட்ஸ் நம்ம 4 டிஃப்ரெண்ட் நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ இன்னும் 3 டிஃப்ரெண்ட் நம்பர் வேணும் நமக்கு. ஸோ இப்போ 5 அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இன்னும் 3 டிஃப்ரெண்ட் கிடைச்சிடும். 5 இங்கே இதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் 5 இதோட இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஃபார்வர்டா. அப்புறம் 5 9ஓட இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 3 காம்பினேஷன் கிடைச்சிடும். ஸோ 3 இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 9458 இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். 9458. அடுத்து இதெல்லாம் அழிச்சிடுறேன்னா ஒரே நிமிஷம். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் 9485 ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். செகண்ட் காம்பினேஷன் 9458. தேர்ட் காம்பினேஷன் 9யும் 5யும் 4யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த காம்பினேஷன் இந்த அரை தான் பண்ண போகிறோம். 5யும் 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் 9584. 5யும் 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபைனல் காம்பினேஷன் என்னன்னா லைக் ஃபோர்த் காம்பினேஷன் 9யும் 5யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் லாஸ்ட் காம்பினேஷனில் 5 4 8 9. ஸோ 4மே வேற ஒரு டிஜிட் கிடைச்சிருச்சு. வெறும் 5 அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு 4 டிஜிட் கிடைச்சிடும். ஸோ 9485 ஃபர்ஸ்ட் நம்பர், 9458 செகண்ட் நம்பர், 9584 தேர்ட் நம்பர், 5489 ஃபோர்த் நம்பர். ஸோ 4 நம்பர் கிடைச்சிச்சு. இந்த கொஸ்டின் அவ்வளோதான். 4 டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 9485 வச்சு பண்ற மாதிரி. ஸோ நம்ம 4 டிஜிட் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் போகலாம். The same way, try placing the 4 in thousands place and get 6 different 4-digit numbers. Also make 4-digit numbers by fixing 8 and 5 in thousands place. ஓகே, 2 பார்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இதான். செகண்ட் பார்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முதல்ல முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன பண்ணணும்னா லைக் 4 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். 4000 பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம். இப்போ 985 மட்டும்தான் சாய்ஸஸ். மீதி 5 3 ஆப்ஷன் இருக்கு. 1 2 3. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 985 போட்டுடலாம். ஒரு ஆப்ஷன் இது. அடுத்த கொஸ்டின்லேயும் 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 9 அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன்டா. 9 இங்கே போடுறேன், 8 இங்கே போடுறேன், 5 இங்கே போடுறேன். ஸோ 4985. இப்போ 4 மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். 9 வந்து 5ஓட மெர்ஜ் பண்ணிடுறேன். 5க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ 5 இல்லை சாரி, 5 8 9. இது தேர்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஃபோர்த் கொஸ்டின், ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா, ஃபோர்த் நம்பர் என்னன்னா, சரி ஆப்ஷன் சொல்லி 4. இப்போ ஏதாவது ஒரு சும்மா 8 மட்டும் 85 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8 5 9. ஸோ 4 டிஃப்ரெண்ட் நம்பர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 4985 4895 4589 4859 எல்லாம் வேற வேற நம்பர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. ஆல்சோ மேக் டிஃப்ரெண்ட் 4-digit நம்பர்ஸ் பை ஃபிக்ஸிங் 8 and 5 in thousands place. ஓகே, 8 and 5 in thousands place. ஓகே, 8 ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 3 டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 3 டிஜிட் இருக்கு. என்னென்ன நம்பர்லாம் இருக்கு? 984 இருக்கு. 984 984 இல்ல 9485 945 945 945 இந்த 3 நம்பர் இருக்கு. ஸோ இந்த 3 நம்பர் யூஸ் பண்ணி நம்ம 4 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ 945 அப்படி எழுதிடலாம். இங்கே அப்படியே 9 ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம். ஸோ சரி, 8 ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 4 9 5 9 4 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் 8 4 5 9 9. இப்போ இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும். 8 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 4 5 இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. 5 4. அவ்வளோதான், 4 நம்பர் கிடச்சிச்சு. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில்.
4 டிஜிட் குடுத்து ஏதாவது ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி 3 நம்பர் சும்மா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மாரி. 4 டிஜிட் டிஃபரெண்ட்டா கிடைச்சிரும். ஸோ இந்த ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த எக்ஸர்சைஸ்ல. அரேஞ்ச் த டிஜிட்ஸ் 5, 8, 2, 8, 7 and 4 to create the கிரேட்டஸ்ட் பாசிபிள் 6 டிஜிட் நம்பர். மாதிரி 6 டிஜிட்ஸ் இருக்கா? 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஸோ இதுக்கு பேசிக் ஐடியா என்னன்னா, லைக் 6 டேஷ் இருக்கு. நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 6 டிஜிட்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 8, 8, 5, 7, 2, 4. ஸோ பேசிக்காக இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ். இப்போ நான் இங்கே டேபிள் கொண்டு வந்துட்டேன். ஸோ டேபிள் யூஸ் பண்ணால் இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த 6 டிஜிட் கொடுத்துருக்கான். கிரேட்டஸ்ட் பாசிபிள் 6 டிஜிட் நம்பர் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்கான். ஸோ கிரேட்டஸ்ட் பாசிபிள் 6 நம்பர் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, லைக் 6 டிஜிட்னா எப்படி வரும்னா, இங்கேயே 3 டிஜிட் வந்துடுது. சாரி, இங்கேயே 3 டிஜிட் வந்துடுது. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஒன்ஸ் பிளேஸ்ல. அப்புறம் 1000, 10,000, லேக்ஸ். ஸோ லேக்ஸ்ல லேக்ஸ், 10,000, 1000, ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், ஒன்ஸ். ஸோ லேக்ஸ்ல இருக்கலே ஹையஸ்ட் நம்பரை போடணும். அப்போதான் உங்களுக்கு இருக்கலே பெரிய டிஜிட் கிடைக்கும். ஸோ லேக்ஸ்ல எதை போடலாம்? 8 போட்டுருலாம். 8 தான் இந்த காம்பினேஷன். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்கலே பெருசு. இந்த கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் 8 தான் பெரிய நம்பர். செகண்ட் லார்ஜஸ்ட்டும் 8 தான். 2 8 கொடுத்துருக்கான். ஸோ அடுத்த பிளேஸ் வரையும் 8 போட்டுருலாம். இப்போ உங்களுக்கு 8 லேக்ஸ்ல இருக்கு, 8 10,000 இருக்கு. ஸோ பெரிய நம்பர் கிடைக்கும். அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து லைக் தேர்ட் லார்ஜஸ்ட் 7. ஸோ 7 தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல போட்டுருலாம். 7 இங்க ஒரு கமா. அடுத்த லார்ஜஸ்ட் வந்து 5. 5 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல போட்டுருலாம். 5 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல. அடுத்த லார்ஜஸ்ட் 4. 5 போட்டாச்சு. 4 போட்டுடலாம். இப்போ 4 4 இங்கே இருக்கமா. அடுத்து மிச்சம் இது ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 2. அவ்வளோதான். ஸோ இந்த ஆன்சர் வந்து 8,87,542. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஸோ இன்னும் மிச்சம் 3 கொஸ்டின் இருக்கு. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே, பாய்.